வணக்கம். 2024 டிசம்பர் 23 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர 1.5 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு தென் மாவட்டத்தின் வெம்பக்கோட்டையில் 46 மில்லிமீட்டர் மழை பொழிவும், மேலும் சிவகாசி ஆர்டிஓ ஆபீஸ் 39 மில்லிமீட்டரும், ராஜபாளையத்தில் 25 மில்லிமீட்டரும் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. அதேபோல திருப்பூர் மாவட்டம் காங்கயம் 32 மில்லிமீட்டர், ஊத்துக்குளி 18 மில்லிமீட்டரும் மழை பொழிவை கொடுத்திருக்கிற நிலையில மேலும் பல இடங்களில் மேற்கு மாவட்டங்களில், அதாவது ஏற்காடு உள் மாவட்டம் சேலம் 34 மில்லிமீட்டரும், எடப்பாடி 19 மில்லிமீட்டரும் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. அதே போல மதுரை மாவட்டம் பேரையூர் 27 மில்லிமீட்டர், நிறைய இடங்களில் மழைப்பொழிவு நேற்றைக்கு உள் மாவட்டங்களில் எதிர்பார்த்தது போல் கொடுத்திருக்கிறது. யூ-டர்ன் போட்டு தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி கொண்டிருக்கிற நிகழ்வு தமிழ்நாட்டின் கரைக்கு நேர் கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது மெல்ல தமிழ்நாட்டின் மத்திய மாவட்ட கரைக்கு, டெல்டா கரைக்கு நெருக்கமாக நாளை மறுதினம் 25ஆம் தேதி நெருங்கும். நாளை வடகடலோரத்தில் அதிகாலையில் மழைப்பொழிவை தொடக்கலாம். தாமதம் எடுப்பெறும் பட்சத்தில் நாளைய மதியம், அதாவது செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதி மதியம் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் மழைப்பொழிவை கொடுக்கலாம். வரக்கூடிய நிகழ்வில் ஒற்றை குளிர்காற்று மட்டும் வருகிற காரணத்தினாலே வெயில் வந்ததும் வெப்பம் வந்ததும் தான் மழைப்பொழிவு பரவலாகும். பெரும்பாலும் 25, 26, 27, 28 தேதிகளிலே தமிழ்நாட்டிலே அதிகாலை கடலோரமும் உள்ளே மதியம் மாலையும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. கண்டிப்பாக இந்த நிகழ்வு நல்ல மழைப்பொழிவு பரவலாக கொடுக்கும். அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் ஜனவரி 10 வரை இருக்கிறது. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.